ஓகே யஷ்வந்த், another week another episode. எப்படி இருக்க? இன்டர்ன்ஷிப்லாம் எப்படி போயிட்டு ஏன் இருக்கு? இன்டர்ன்ஷிப்பா? சரி, அத பத்தி ஏன் பேசிக்கிட்டு நல்லாதான் இருக்கேன். நல்லா இருக்காலே, நல்லா தெரியுது. சரி, இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் யஷ்வந்த். விஷா நம்ம ஒரு கெஸ்ட் ம். தான் இன்வைட் பண்ணுவோம். இந்த வாரம் வந்து வேற 3 கெஸ்ட் வந்திருக்காங்க பரபரப்பா. ஓ, 3 பேரா? ஆமா. சோ அப்ப 5 பேரு பஞ்சதந்திரம் மாதிரி பேச போறோம். எப்படி கால் பேக் குத்துறப்ப? இப்ப யாரு பேசுறது, எது ரெக்கார்ட் ஆக போகுது, அது ஒன்றும் தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ம். ஓகே, சரி, ஸோ ஓகே. இப்போ 3 பேர் வந்திருக்காங்க. என்ன கதை? என்னத பத்தி பேச போறோம்? டாபிக் வந்து, நீ வந்து கனடால இருக்க கரெக்டா? ஸோ எஸ். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் லைஃப் இன் கனடா, அதை பத்தி நீ பேச போற. ஸோ அதே மாதிரி இன்னொரு கெஸ்ட் ஜெய் ஜாயின் பண்ணிருக்காரு. ஜெய் இஸ் கரண்ட்லி இன் ஜெய் யூஎஸ். சூர்யா. அப்புறம் ஹரிஷ் அண்ட் கௌஷிக் வந்து they also join us. They are from வெல்லூர் ம். அண்ட் பெங்களூர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ வந்து லைக் ஓ, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் லைஃப் இன் யூஎஸ் கனடா பத்தி நீங்க நீ பேசலாம். நீ நீ எங்க இருக்க? நீ சென்னையில இருக்கியா? சென்னை. சென்னை. ஸோ டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், ஆமா. 5 different cities ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கோம் எல்லாரும். ஸோ அதை பத்தி பேசலாம். ஓ. ஸோ வெல்கம் ஆன் டு த ஷோ ஆ. கௌஷிக், ஜெய் அண்ட் ஹரிஷ். Thanks, Rahul, for the ஹாய். invite. Thanks to Yashwant, first of all. ஸோ உங்களை பத்தி ஒரு குட்டி பேக்ரவுண்ட் சொல்றியா கௌஷிக்? நீ சொல்லு, அப்புறம் ஜெய் சொல்லுவோம், அப்புறம் ஹரிஷ் சொல்லுவோம். குட்டி பேக்ரவுண்ட். ஸோ இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாரும் மாதிரி வேலூர், born in வேலூர். கட்டர்ல படிச்சது 4th வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அப்படி, அதுக்கப்புறம் இந்த காலேஜ் அந்த காலேஜ்ன்ட்டு ஒரு காலேஜ் 5th இயர் 6th இயர் வரைக்கும் போயிட்டு தென் பேக் டு ஃபைனலி வேலூர். ஸோ தட் இஸ் மை ஸ்டோரி. அண்ட் கம்மிங் டு த டாபிக், நம்மளுக்கு எப்பயும் நம்ம ஊர் இந்தியா தான். இங்க விட்டு போக மாட்டோம், போனாலும் திருப்பி இங்க வந்துரும். தெரியல ஒரு இந்தியாவா இல்ல காசு இல்லையான்ட்டு தெரியல, அது வேற விஷயம். So that is about me. Now over to Harish. ஹாய் கைஸ், என் பேர் ஹரிஷ். கௌஷிக்கும் நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் மீட் பண்ணோம். அப்புறம் வாஸ் born in பெங்களூர். அப்புறம் அப்பா ஆர்மியில் ஒர்க் பண்ணதுனால ஃபுல்லாக இந்தியாவில் அங்கங்கே இருந்திருக்கேன். ம். இப்போ அங்கங்கன்னா எங்கெல்லாம் ப்ரோ இருந்திருக்க? ஜம்முல இருந்திருக்கேன், கல்கத்தா, ம். மகாராஷ்டிரா, பஞ்சாப், இந்த மாதிரி அங்கங்கே இருந்திருக்கேன். அங்கங்க இருந்திருக்கேன். அஹ் ஃபுல்லா Full வடக்குல India. இருந்திருக்கேன். ஹிந்தி நல்லா பேசுவான் ப்ரோ. ஆப்வியஸ்லி குழந்தையில இருந்து அங்கேயே இருந்திருக்கானேடா, எப்படிடா ஹிந்தி இல்லாம? நைஸ் அப்போ நைஸ் நைஸ். இப்போ ம். ஒர்க் பண்ணிருக்கேன் பெங்களூர்ல. ஓகே, என் பேரு ஜெயசூர்யா மனோகரன். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. இங்க வந்து யூஎஸ்ல வந்து என்ன ஜெய் மனோகரன் கூப்பிடுவாங்க, இந்தியால வந்து ஜெயசூர்யான்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் கன்ஃபியூஷனால வந்தது. ஸோ நானும் வேலூர்ல படிச்சேன். எல்கேஜில ம். இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். அப்புறம் கௌஷிக்கோட 2 ஸ்கூல் மாறினேன். பிஷப் கார்டன் பாய்ஸ் ஸ்கூல், 2 ஸ்கூல் மான்ஃபோர்ட்ன்ட்டு. 2 பேரும் மாறினே இருந்தீங்க, ஒன்னாவே மாறினீங்களா? ஆல்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் அவன் இன்ட்ரெஸ்டிங். மான்ஃபோர்ட் போனோம், அப்புறம் பிஷப் கார்டன் பாய்ஸ் ஸ்கூல் போனோம். ஓ ஏ. அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஹரிஷை வந்து ஏதோ ஒரு சைக்கிளிங் ட்ரிப் போலான்னு சொல்லி கூப்பிட்டான். அது ஒரு செம்ம சைக்கிளிங் ட்ரிப், அதே ஒரு டிஃப்ரெண்ட் கதை. ஸோ அப்பதான் ஹரிஷை மீட் பண்ணேன். ஸோ நான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இப்ப இந்த யூஎஸ்ல அப்படி இங்க என்னதான் இருக்கு பார்க்கலாமேன்னு சொல்லி வந்தவன் தான். ஸோ 40 லட்சம் பார்க்கலாம். யூஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? யூஎஸ்ல இப்ப வந்து நான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ம். கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு பர்டியூன்னு ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். ம். ஸோ ஓ நான் யா, இந்த கோர்ஸ் பர்டியூ இஸ் a good university. yeah, it's pretty good university. Like I don't have comparison between other universities. ஏன்னா ஒண்ணுக்கு தான் லைக் இதான் போலாம்னு சொல்லி வந்தது. ஆக்சுவலா ஓகே. எனக்கு மற்ற காலேஜும் கிடைச்சிச்சு. பட் ஐ ஃபெல்ட் லைக் Purdue was more budget friendly. Plus அதோட இப்போ வந்து this course is pretty cool because I can do 3 different internships, like 5 months, 2 months, 5 months. So பைசா வசூல்னு சொல்லி வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கோஆப் வந்து ஸ்னைடர் எலக்ட்ரிக்ல லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் இன்டர்னா வேலை செஞ்சேன். இப்போ வந்து சிஎன்ஹெச்ஐல ப்ரொக்யூர்மெண்ட் இன்டர்னா வேலை செய்யறேன். ஸோ தட்ஸ் இட் ப்ரோ. ஓ சோ உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் கோர்ஸ் உண்டு? இது வந்து 2 years கோர்ஸ், 1 year ஸ்டடீஸ், 1 year internship and co-op இன்டர்ன்ஷிப். combination. ஓ ஓகே.
cool, 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 cool. ஓகே பாய்ஸ், அப்போ டாபிக் ஜம்ப் சரி பண்ணி ராகுல். பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஜெய், why did you decide ம், to go out of India? What was the motivation for you to go to US particularly? இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப புல் பண்ணுச்சு. So why US? It was more like, firstly, it was because I saw so many people going, and I'm like, what ம், the hell is that is not over here? And then it ம், made sense, like when people tell like, bro, they are just outsourcing people from India. Like ம், most companies in India are basically, what do you call, a working hub for the US ம். clients. Yeah. So so it was kind of, I don't know, it was kind of itching my head, and I'm like, okay, might as ம், well give it a shot. But there are other ம், factors also. When I said like, okay, would this be a actual budget-friendly investment? What is the return on investment? ம், Okay, I'm gonna suffer for so long, ம். and what will be the fruitfulness at the end of the day? What's So the this, suffering part that you're talking about though? the suffering part is basically, I would consider into two parts. One is emotional support, and one is physical support. Emotional support, you have your parents. Hey, Physical physical support, support என்ன? சாப்பாடு, நல்ல சாப்பாடு, கொத்து பரோட்டாலாம் கிடைக்கும். So probably the word physical support was could have been understood in many ways, but it was more like you have the comfort of your Vellore, Bangalore, like wherever you guys are. So you still Okay, feel you're within surroundings the and area. context. என்னோட main motivation வந்து like, let's see what these guys are good at, to understand like what is up over here. But yeah, it's a pretty nice learning curve, and it was a very I don't know whether it's a calculated risk, because the risk is yet to come. So I'm just gonna tell like I haven't taken like these other fancy colleges, because for my budget this made more sense, and I'm over here right now. And the only other motivation factor is இதுக்கப்புறம் like இப்போ like after this, if I don't do masters, I could never do masters, like unless I'm so, நான் படிச்சே தீருவேன், நான் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு இருந்தாதான் like you can give more time and know when to study. But I felt this was like 3 years work experience. You can விளையாடலாம் நடுவுல. Yeah. That was pretty much what I'm doing right now too. So Yeah, I so understand. and that is the aspect. But yeah, அது சொல்லுவாங்க தெரியுமா, like at least they say US is the land of the dreams and nonsense. So like, what do you think will happen? But Canada is not called the land of dreams. US தான். US வந்து சொல்லு. Hey. Hey, what is your end goal? Like, உனக்கு அங்கேயே இருக்கணுமா, இல்லாட்டி like you want to come back to India at some point? See, like I like the way Kaushik started by saying that எங்க போனாலும் கடைசியா நம்ம ஊர் இந்தியாவுக்கு தான் வரணும்னு சொல்லி அவன் ஆரம்பிக்கும் போதே எனக்கு லைட்டா உடுத்துச்சு. பட் yeah, it's more like it's like how the stars align அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நல்ல வேலை கிடைச்சு இந்தியாவுக்கு வந்துதான் இருக்கணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஃபர் ஆகும். So there are many layers to it. So இப்போதைக்கு வந்து go with the flow. It's like small steps need to make a very good step. தெரியலன்னு ஒரு மாதிரி நல்லா சொல்றேன்டா. ஏன்டா கண்டென்ட் வேணுமா? சரி, யஷ்வந்த் கேட்போம். யஷ்வந்த், வாட் இஸ் யோர் பிளான்? நீ வந்து அங்க என்ன முடிச்சிட்டு you're gonna come back here, இல்ல அங்கேயே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு? இல்ல. Main reason I wanted to go abroad was to get away from India. Pattern is pretty set up, no? படிக்கணும், அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வீட்டுல, all that was there. I wanted to escape that. So அதனால நான் கனடா வந்தேன். The main reason for Canada was the budget friendliness of Canada. ஏதோ முடியும் அவ்வளவுதானே தவிர it's not like it was easy to pull it off or anything like that. It was like the only option that I had was Canada. So அப்படி வந்தாச்சு. இப்போ ஃபியூச்சர்ல என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா 2 years இங்க காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 years வந்து so basically what I'm doing is Master of Architecture in University of Waterloo. So Waterloo வந்து is a good universityன்றனால போட்ட காசு எடுக்கிறது வந்து wouldn't be a challenge. எனக்கு வந்து அது வந்து it's like a benchmark for me. And after that, once I get PR passport எடுத்துட்டு my idea is to keep exploring different countries. And நீ சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் யாரோ பேசியிருந்தோம்ல, சூர்யா தான் சொல்லியிருந்தோம். மாஸ்டர்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபன், டக்குன்னு போயிடலாம் அப்படின்ட்டு. என்னோட ஐடியா என்னன்னா, I have a lot of interest. So கண்ட்ரியா போய் I want to do different masters and I want to keep on studying. So அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு
ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரில வந்து ஐ நீடட் அ பாஸ்போர்ட். ஸோ தட்ஸ் த கோல். Okay, so the goal would be to get a passport there so that travel எல்லாம் fund பண்ண முடியும் and you can go to different countries. Different universities and exposure நல்லா இருக்கும். I like gaining knowledge, bro. So அதனால this is also a really good experience for me also. இன்னொரு கல்ச்சர் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரி அப்படின்னு. Yeah, I think your future is about learning. It's pretty fun. ஆனா எனக்கும் காசு எப்படி வரும்னு சொல்லி ஜம்ப் பண்ணணும். That's my next question. சொல்லு மச்சான். Yashwant, then what's the next question? எப்படின்னா the learning, it sounds fun. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் college, school, it is one of the best moments of our life. So அப்போ money, what is the how do you earn money then? Bro, இப்போ வந்து right now I have like இப்போ internship வந்திருக்கேன்ல. This is a pretty good firm which like country worldலயே வந்து 4 companies தான் வந்து they actually 3 different houses. அதுவும் இல்லாம இப்ப R&D ஸ்டேஜ்ல தான் இருக்கு. So இப்போ வந்து my competitors are architects who've been in the field for 15 or 20 or 40 years also. So இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கும். ஏன்னா ஐம் டூயிங் சம்திங் நியூ ஆஸ் ஆஃப் நவ். இன்னொரு 3 yearsக்கு வந்து அந்த போட்ட காசு எடுக்கணும்னு சொன்னேன் தெரியுமா, அதுக்கு இந்த கம்பெனில நான் உட்காந்தேன்னா கூட ஐ ஸ்டில் பி ஒன் ஆஃப் த டாப் காம்படிட்டர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால அது செக்யூர். ஸோ இது வந்து என் சிவில இருக்கனால, சிவி அண்ட் ரெஸ்யூமேல இருக்கனால ஐ கேன் கோ டு எனி ஆர்கிடெக்சர் ஃபர்ம் அண்ட் பி லைக், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் 3D printing, starting a 3D printing thing, I can like be the single guy who has the whole knowledge about it. Because rare life, there's probably 3 architects working in the whole world in 3D printing, bro. Directa, like obviously tie-up la வச்சிருக்காங்க, இந்த 4 companies கிட்ட tie-up la இருக்கும். But I'm the only architect who knows how to handle the machine and how the whole process works. So நல்ல CV இருக்கனால அது பிரச்சனை இல்லை. If even நான் இப்ப இங்க வந்தனால தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. The idea is that பார்ட் டைம் இங்க நல்ல காசு முடிச்சான். பார்ட் டைம் உஷார் பண்றது தான் கஷ்டம். பார்ட் டைம் உஷார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுக்கு பிரச்சனை இல்லை. ஐம் என்ன சொல்றது, ஐம் ஃப்ரூகல் பர்சன். எனக்குலாம் வந்து காசு செலவு பண்ணலாம் பிடிக்காது. ஸோ எனக்கு ப்ரோ நான் $250 வந்து நான் ஒரு மாசம் பட்ஜெட் அவ்வளோ தான் வச்சுக்கேன். அச்சா நான்லாம் தோசை மாவு வாங்கினேன், 2 வாரத்துக்கு வருது ஒரு தோசை மாவு பக்கெட்டு. சட்னி எப்படி பண்ற ப்ரோ? சட்னிக்கெல்லாம் எதுவும் இருக்குடா, மிக்ஸி வாங்கிட்டேன். ஓ, ஸோ ஹரிஷ், நீ வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்றேன்னு சொல்ற. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல், உன்னோட பேட்ச்லயே நிறைய பசங்க நீ பார்த்திருப்ப ஃபாரின் போயிட்டு அங்க படிச்சுட்டு அங்க ஒர்க் பண்றதுலாம். ஸோ உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா அட் எனி பாயிண்ட் இன் யுவர் லைஃப்? கண்டிப்பா வந்திருக்கு. எனக்கு 2 years ago நானே யோசிச்சு ஆஸ்திரேலியா போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் அந்த பிளான் ட்ராப் ஆச்சு ஃபார் சம் பர்சனல் ரீசன் அது. அண்ட் தென் இப்போ நான் அதை பத்தி யோசிச்சேன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ டேக் தட் டிசிஷன் அகெயின். எனக்கு வந்து ஏன்னா ஐ எம் சீயிங் them suffer right now. For example, Canada, few of my friends, they went there and then they again came back in between, like post padiliya, because of high rentals, வீடு கிடைக்கல, சாப்பாடு விஷயம். So I don't think so like now is the right time for me to go there, because again like அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு போறோம், அப்புறம் அங்க வந்துட்டு எனக்கே காசு லைக் டெய்லி லிவிங் காசு சம்பாதிக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாழணுமான்னு ஒரு கேள்வி வந்துடும். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ ப்ரிஃபர். இப்போ நான் இங்க இருக்கேன், எனக்கு சாப்பாடு இருக்கு, வீடு இருக்கு, வண்டி இருக்கு, சம்பாதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே இப்போதைக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் என்னோட ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நீட் அ ஹையர் ஸ்டடி டு எக்ஸல். என்ன படிக்கிற? லைக் வாட்ஸ் யுவர் ஃபீல்ட்? I'm in sales right now. Sales, okay. So I work for this US company. We acquire multi-million properties and then we sell it for a better margin. Okay. So here I don't need a higher degree because என் கூட வேலை பார்க்கறவங்க சில பேர் டிகிரி இல்லாம வேலை பார்க்கறாங்க and they do better than me, honestly. Experience ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல சேல்ஸ்ல. That is a huge part. I was working in Byju's initially. நீ எப்படி எடுத்த உடனே வந்து லைக் உனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து பெருசா வந்த மாதிரி எனக்கு தெரியல. லைக் அக்கார்டிங் டு வாட் யூ ஸ்போக்கன் டு நவ பெருசா வந்த மாதிரி தெரியல. வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட்? நான் சொல்றது கரெக்ட் தானா? Actually, to be honest, it's the opposite. Actually, there is a huge motivation. ஆமா. So I would prefer to do business in the USA specifically,
or Canada specifically rather than India. ஏன்னா they just have much more better options. நான் வந்து இந்தியா என் சொந்த நாடு, அதுக்கப்புறம் if I have an opportunity to make say $500 million or $100 million, கண்ணை மூடிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு அது ஃபர்ஸ்ட் இருக்கு. நான் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வித்துட்டு நான் திரும்பி ஊருக்கு வரலாம். மை மோட்டிவேஷன் இஸ் தேர். ஆமா, திரும்பி ஊடு அங்க வந்து நம்ம ஒரு 10 மில்லியன் சம்பாரிச்சுட்டு இங்க வந்தோம்னா நம்ம வேற லெவல்ல பெரிய கோடீஸ்வரனா. So it's a different thing. The only thing is நீ அங்க போய் பண்ணனா ஜஸ்ட் லைக் த லாஜிஸ்டிக் இஷ்யூ ஹரிஷ் சொன்ன மாதிரி அங்க போய் கொஞ்சம் சஃபர் பண்ணணும். யூ ஹேவ் டு கெட் யுவர் பிளேஸ், த ரெண்ட் இஸ் ஹை. அந்த இஷ்யூ வந்து யூ ஹேவ் டு கவர். ஏன்னா ஈவன் இஃப் இட்ஸ் அ ஜாப்னா யூ கெட் யுவர் ரிட்டர்ன் ஆர் மணி பேக் இன் அபவுட் அ மந்த் ஆர் டூ. நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். But then, when you try to go for a business opportunity, it's not like that. நீ அங்க இருக்கணும், 6 மாசம் இருக்கணும். You might not make money. You'll have to, work for 6 months, sometimes 1 year கூட ஆகலாம். So that is one motivator why I did not go. கடைசியில ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி காசு தான் மேட்டர். இப்போ இருந்ததுன்னா போயிருப்போம், ஏதாவது பண்ணிருப்போம். ப்ரோ, நீ காசு மேட்டர்ன்னு சொல்றதுனால இப்போ நான் வந்திருக்கிறது வந்து is a huge risk on myself, my future and my family too, right? ஆனா after coming here, the prospects seem worth going through what I'm suffering through or the burden that I have on myself and my family also. So I think நீ இப்போ காசு இம்பார்ட்டன்ட் சொல்றதுனால தான் actually no, it's different between what you said and what I said. நீ வந்து பேசுறது வந்து it's about working at an architectural firm. Okay, so you have like there's no gap in your resume. That is one. Yeah. Second, it is in the work order. You're working somewhere. Okay, there is some constant progression. When what I'm talking about, going there and doing business there. Abdina, there is a that sounds like a far-fetched dream, though, right? Yeah, it's not exactly. That practical. Exactly. Appana un goal la dhaan irukku. Like the goal is fine. The goal is really good. Ana how you're planning to do that could need a bit of work so that you can get there. No, definitely. Goal is not, far-fetched. There's a guy from Dubai, okay? His name is Saichen something. கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த Mo vlogs பார்த்திருப்பீங்களா? Mo vlogs. நான் சொன்ன விதத்துல தான் he came to Dubai and that's how he went on about. It's the same. He came with a backpack. It's a far-fetched dream தான், but it does come true for people who believe it and chase it. It does happen. என்னன்னா அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி நீ போக முடியுமா? That is the question. Yeah, but business பண்றது, don't you think it's easier now in India? I think Indian economy நல்ல boom ஆயிட்டு இருக்கு. So don't you think it's easier to start a business here and scale up? So I'm talking about finances, how easy it is in US. இப்போ there's something called SBA loan. So for example, you require say $5 million வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படுதுன்னா ராகுல் வச்சுக்கலாம். ராகுலுக்கு வந்து ராகுல் நீட்ஸ் அபவுட் $5 million. ஆனா ராகுல் கிட்ட இல்ல, சரியா? ராகுல் கோனா ஸ்டார்ட் சம்திங், இட்ஸ் கோனா ப்ரொடியூஸ் மணி. ஆனா ராகுல் கிட்ட இல்ல 5 மில்லியன். சோ நம்ம இந்தியால இருப்போம்னா, இந்தியால வந்து ராகுல் ஃபைனான்சிங் தேடுறான்னா என்ன தேவைப்படும்னா, ராகுல் would need some collateral. சொத்து ஏதாவது இருக்கான்னு கேட்பான், உங்ககிட்ட இன்கம் இருக்கான்னு கேட்பான், ஐடி யார் கேட்பான், இதெல்லாம் கேட்பான். சோ ராகுல் வந்து இதெல்லாம் இருந்தாதான் 5 மில்லியன் கேட்கறான்னா ராகுல் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 3 மில்லியன் சொத்து இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும். பட் இந்த யூஎஸ் வந்து இந்த எஸ்பிஐ லோன்னால இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ ராகுலுக்கு வந்து 5 மில்லியன் தேவைப்படுதுன்னா என்ன மாதிரி ஒரு பேங்கர் கிட்ட வந்துட்டு என்கிட்ட ஒரு 4 மில்லியன் ரேஸ் பண்ணலாம். நான் வந்து 4 மில்லியன் தரேன்றேன், ஆனா அவன் சைட்ல இருந்து யாராவது காசு போடணும். சோ ராகுல் வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் கிட்ட போறான், சே யஷ்வந்த் இல்ல ஜெய் எடுத்துப்போம். ஜெய் சைலண்டா இருக்கும். ஜெய் வந்து இஸ் அ பிக் இன்வெஸ்டர், ஹி இஸ் அ ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர், சம்திங் ஹஸ் அ லாட் ஆஃப் பக்ஸ். ஜெய் கிட்ட போயிட்டு, ஜெய் குடி கிவ் மீ $1 million, இந்த மாதிரி ஒரு டீல் இருக்கு, இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறேன், நீ 1 மில்லியன் கொடுத்தனா 5 மில்லியன் டோட்டலா வந்துரும், அதை வச்சு நான் ஐ கேன் டு இட். இந்த 5 மில்லியன் வந்து இட்ஸ் நாட் அ பேங்க், இட்ஸ் அ கவர்மெண்ட் ஃபண்டட் லோன். சோ இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி. கொலாட்ரல்லாம் எதுவும் தேவையில்ல. கொலாட்ரல் என்ன பிசினஸ் பண்ண போறோம் எல்லாமே கொலாட்ரல். The remaining he just has to get $1 million from an investor. எவ்வளவு ஈஸி இது கம்பேர் டு நம்ம ஊரு. ப்ரோ, அதுக்கு வந்து all the credit scores and இங்க வந்து அதெல்லாம் பார்ப்பானுங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர்லாம் பார்க்காம எப்படிடா காசு கொடுப்பானுங்க? It depends on the deal. It depends on the deal that you have. இப்போ ஹரிஷ் சொல்றால, ஹரிஷோட கம்பெனி பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா it's similar to that. It's similar to what Harish's company is doing.
இஃப் த டீல் இஸ் குட், இப்போ ஜெய் இஸ் பெரிய இன்வெஸ்டர்னா, பெரிய இன்வெஸ்டர் வரும்போது there is a lot of backing. ஓகே, அந்த SBI லோன்ல டவுன் பேமெண்ட் it has to be by someone from your side, and the deal is supposed to fund it. So if you win over this guy, even you can get the money from the government. Yeah, but your deal has to make sense. Like exactly. for Harish, exactly. Harish's company does those deals. அந்த டீல்ஸ்ல எல்லாம் பார்த்தனா those deals will make sense. So அந்த மாதிரி டீலை கண்டுபிடிச்சா போதும், you with one transaction you could leap one huge step forward. So that is that power of that government backed funding. அது நம்ம ஊர்ல கிடையாது. நீப்பா இதுல இவ்வளவு இன்வெஸ்டடா இருக்க, you have the passion for it ன்றப்போ bro come here, ஒரு சின்ன ரிஸ்க் தான். Like 1 year is not a big risk in your life, and the 1 year money that you put is also the prospects seem higher. 1 year நீங்க கஷ்டப்பட்டு பார்ட் டைம் கூட பண்ணுவாங்க மச்சான். பார்ட் டைம் பண்ணனா இட்ஸ் a pretty chill life. It's not like இது இருக்காது அது இருக்காதுன்னுலாம் இல்ல. The only problem would be a loneliness, and நீ இப்ப அந்த பிசினஸ் சைட்ல போறனால உனக்கு அதுவே கூட பிஸியா இருக்கு. So I think you should go forward with it. Like 1 yearலாம் என்ன மச்சான், லாங் ப்ராஸ்பெக்ட்ஸ பார்த்து 1 yearலாம் நம்ம யோசிச்சோம்னா அப்புறம் இங்கே இருக்க வேண்டியதுதான். அப்படிதான். Just to add to what Yashwant is telling, so I would not recommend US, because the US has very strict part-time laws. Like if I am an international student, I can work only within the campus. But Canada doesn't like that. Okay. You can. Yeah, okay. That's there. Canada is more like free, and it's almost like I think the part about US and the US, right? The way you connect with people is very I don't know, very ethically strong, I would say. So as you are coming with a common interest, the chances of you getting landing into something or to make a progress is quite higher than in India. நீ வேலூர்ல இருந்து யார்ட்ட போய் கேட்க போற? சிஎம்சி ஓனர்ட்ட போய் கேட்க போறியா? That's another point. அவன் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தியா, அங்க போனா there's a lot of collaborative effort அவங்க போடுறது, லைக் அங்க இருந்து இருக்கிற மக்கள் போடுறது. இங்க பாருங்க, it's not so much like that. இதுல நம்ம டார்க்கர் சைடு வேற இருக்குல்ல இந்த பாலிடிக்ஸ்ல, அந்த பாலிடிக்ஸ்லாம் வேற இருக்கும்ல. ப்ரோ நான் ஆக்சுவலா இதை பத்தி யோசிச்சேன். மறுபடியும் நான் அதான் சொல்லுவேன் ப்ரோ, நீ இந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்குன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட் மச்சான். ஏன்னா லைக் ஏதாவது ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு the biggest என்ன தெரியுமா, most positive thing about this side of things about coming abroad and for me personally is that எல்லா ப்ரொஃபசர்ஸுமே have contacts with the biggest star players of the industry, personal contacts வச்சிருக்காங்க. So if you get into the good side of the professor, உன்னோட ஒர்க் மூலியமாவோ உன் பேஷன் மூலியமாவோ உன் பேர் பெரிய இடத்துக்கு போறது ஈஸி. சோ நீ இப்ப பிசினஸ் இண்டஸ்ட்ரியில போய் அக்கார்டிங் டு வாட் எவர் யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ், அந்த இதுல ஒரு யூனிவர்சிட்டியோ எங்கேயா போனேன்னு வச்சுக்கோங்க, உன் கான்டாக்ட்ஸ் கையிலேயே மச்சான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் லைக் திஸ் வாசன்ட் பார்ட் ஆஃப் மை மெயின் internship idea itself, but right now it's probably the next 3 years of my life. அப்படியே சூப்பரா விழுந்துச்சு. why am I not going to use the opportunity? So அந்த எக்ஸ்போஜர் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதுனா கன்வின்ஸ் பண்ற பாட்காஸ்ட் ஆயிடுச்சாடா இது? நீ அப்படி எடுத்துட்டு போயிட்ட. ஹரிஷ், Harish, since you're in business in India, right? You are working for a company that does some largest deals in India. They buy some of the best real estate plots in India, in the best metro cities, Mumbai, Bangalore. So how is it, in perspective, Lebdi, how is it here? See, India business start is easy comparatively, because here the expense will not be so much like US when you business start banana, right? So here I would say, like, if you start business here, it's much easier for you to scale up if your idea is good. Your idea nalla irukku, reaches the masses, very much approachable. Ana US again அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இப்போ எங்க கம்பெனி வி ஸ்டார்டட் இன் US only. அங்கதான் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ யூஎஸ்ல எங்களுக்கு we do the same thing. அங்க நாங்கள் ட்ரெடிஷனல் ஆஃபீஸ் பில்டிங் அக்வயர் பண்ணுவோம். அக்வயர் பண்ணும்போது பைட் ஃபார் வெரி லெஸ் அமௌண்ட், அண்ட் தென் நாங்கள் கொஞ்சம் லைக் நல்லா ரீஃபர்பிஷ் பண்ணி பில்டிங்கை லைக் நாங்கள் நல்லா செல் பண்ணுவோம். அப்போ வி மேக் அ வெரி குட் ப்ராஃபிட். ஆனா யூஎஸ் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, இந்தியாவில் தான் வேலை பார்ப்பாங்க எல்லாருமே. அகெயின் இங்க என்ன சொல்ல வரேன்னா, காஸ்ட் இஸ் வெரி லெஸ், ரைட்?
ஸோ காஸ்ட்ல ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்தியால தான் எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் நல்லா பூம் ஆக வாய்ப்பு இருக்கு கம்பேரிட்டிவ் Cost. It's easier to start here, Abhi சொல்ற, with regards to cost. காஸ்ட். But coming back to Harish, if the same novel offer space, right? அவங்க வந்து they started in the US, they have outsourced most of their work force in India. If they started it in India, would that be possible? Would the same Initial success be possible? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா யூஎஸ்ல அவங்க சம்பாதிச்சு தே ஹேட் அ வெரி குட் கேபிட்டல். ஆமா. So, அதனாலதான் அவங்க வந்து இங்க நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதர்வைஸ் Why no? ஏன் no? காசு இல்ல. நீயே இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோயேன். உனக்கு நீ என்ன ஃபர்ஸ்ட் காசு தேவைப்படும், ரைட்? அது இருந்தா தான் நான் இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அன்லெஸ் யூ ஹேவ் அ வெரி கிரேட் ஐடியா, யூ ஹேவ் லைக் விசிஸ் ஆன் யோர் ஷோல்டர், லைக் அவங்க காசு தர நீ பண்ணு அந்த மாதிரி சொன்னா ஓகே. நீ உன் காசுல நீ சப்போஸ் ஸ்டார்ட் பண்றனா வாய்ப்பு இல்ல. கௌஷிக், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஃபைனான்ஸ் சைட்னால ஐ நோ திங். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ நீ எஃப்டில போறேன்னா உனக்கு ரிட்டர்ன் வந்து 7 to 8% வரும் ஈஸியா, ஆனுவல் ரிட்டர்ன்ஸே. நீ அதே யூஎஸ்ல போனா உனக்கு 3% தான் வரும். பேங்க்ல எஃப்டில போனா 3% தான் வரும். ஸோ வாட் பீப்புள் இந்த யூஎஸ் ப்ரிஃபர்னா, rather than investing in a bank FD போடுறதுக்கு பதிலா why not invest in some businesses, so they are more capitalistic in nature. இந்தியால வந்து மைண்ட் செட் எப்படின்னா, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட நான் எஃப்டில போட்டு 8% சேஃபா ரிட்டர்ன் எடுத்துப்பேன், அந்த ஒரு மைண்ட் செட் இங்க இருக்கும் இந்தியால. That's another more riskier mindset over there. நம்மளது வந்து இட்ஸ் ரிஸ்க் அட்வர்ஸ் மைண்ட் செட். இத பண்றியா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஜெய் சொன்ன மாதிரி the crab, we have a crab mentality. crab mentality ஒரு பக்கெட்ல வந்து கிராப் எல்லாத்தையும் போட்டுனா என்ன ஆகும்னா, ஒரு ஏதாவது கிராப் வந்து வெளில போக ட்ரை பண்ணோம், சரியா? அதுல எதுவுமே ட்ரை, அது ஏதாவது 1-2 ட்ரை பண்ணா பெரிய விஷயம். எல்லாம் 1-2 ட்ரை பண்ணோம். ஆனா என்ன ஆகும், இன்னொரு கிராப் வந்து இத பத்தி யாராவது தெரியுமாடா? ராகுல் எடுத்து விட்டுரும். கௌஷிக் வந்து கிராப் இப்ப எது கூட கம்பேர் பண்றான்றதான் மேட்டர். எது கூட கம்பேர் பண்றாங்க? நம்ம சொசைட்டி இங்க மச்சான், அது வந்து இன்கிரேண்டட் எனி ஹியூமன். ஓகே, இங்கேயும் அதெல்லாம் நிறைய தான் இருக்கும். Everyone speaks amazingly about the other person right in front of them or in their circle. ஆனா பின்னாடி பார்த்தேன்னு ஏன் பக்காவா they hate the person. பத்தியா, கரெக்டான பாயிண்ட் சொல்லிருக்கேன். அடிக்கிறா பத்தியா? இந்த பாட்காஸ்ட் ஜாயின் பண்ணும்போது I thought I'll be speaking for India, but the business and the ease of doing business வந்தோடனே அப்படியே உள்டாவா எடுத்து இங்கெல்லாம் பசங்க எப்படி தெரியுமா, ஹே how you doing, oh what a lovely weekend, I wish I could hang out with you ன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு முந்தி அப்படியே லைக் they legit eye roll, you know, like குமாரி செம டபுள் பேசுறான். நான்லாம் செதறிட்டேன். இப்பெல்லாம் வாழத்துக்கு நான் வந்து வேலூர்லயே பிச்சை எடுத்து இருந்திருக்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் பர்சனலா போனோம்னா அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் many people are dumb here. They are really amazing at what they do professionally, but they're super dumb in general. So in the lifestyle change நானும் ஹரிஷும் தான் பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்க சம்பாரிச்சு பிரியாணி வாங்கினா எவ்வளோ, நான் இந்தியால சம்பாரிச்சு பிரியாணி வாங்கினா எவ்வளோ. For example, if I'm getting so much salary, this percentage is going to go for biryani. It is the same everywhere. But the only difference is, if I want to buy an iPhone, it's easier for me to buy an iPhone over here. Yeah. So that's the only quality of life that people want to change. But it's also like, I don't know, bro. It's like saying like the transportation in India is not efficient, but it's so cheap to go so far. But over here, you need to think so much. There is metro connectivity, but it's not so densely populated like how India is densely populated. It's so spread across. Bro, probably. சூப்பரா இருக்கு bro. ஓகே பாய்ஸ், பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணோம். பட் கான்வர்சேஷன் கேஷுவலா நம்ம பேச வேற ஒரு ரூட்ல போயிடுச்சு. எல்லாரும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணீங்க, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் லைஃப். அண்ட் ஜெய் வந்து இஸ் கரண்ட்லி ஸ்டடிங் இன் த US, ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணோம். யஷ்வந்த் ஆல்சோ ஹேஸ் அ சிமிலர் பேக்ரவுண்ட் அஸ் வெல். அண்ட் கௌஷிக் பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் இஸ் ஆம்பிஷன் டு eventually ஸ்டார்ட் அ பிசினஸ். ஸோ அதை பத்தி பேசுறப்போ the challenges of starting a business in India versus the advantages in doing a business outside India. So அதை பத்தி நான் பேசணும். ப்ரோ, ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து அந்த இது வந்து எதிர்பாராம வந்தனால நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு கேட்கறதுக்கு.
சரி பாய்ஸ், Okay. குட் All right. மீட்டிங் See you, y'all. boys.